to Saras cooking. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத வச்சு மிக்சர் செய்யலாம். வெறுமனே சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா எடுத்து முன்னாடியே வெளில வச்சுடுங்க, சாஃப்டாக இருக்கணும். 1 டீஸ்பூன் ஓமம், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது போக நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். முதல்ல ஓமத்தை வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வறுத்தோனாலே போதும், லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். ஓமத்தை இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ முறுக்குக்கு எல்லாமே இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். ஊற வச்சு அரைக்கும் போது இது கொஞ்சம் நல்லா அரைப்படும், அதனால தான் ஊற வைக்கிறோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட தண்ணியை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதை வடிகட்டிடலாம். ஓமம் தண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெய், இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஓமம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒருவேளை ஓமம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவைப்படாது, அதனால் தண்ணியோட அளவு நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்மளால் பிழியவே முடியாது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாலும் மாவு லூஸ் ஆகிடும், அப்புறம் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். மாவெல்லாம் பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் நல்ல சூடாக இருக்க எண்ணெயை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சூடான எண்ணெய் சேர்த்தனோன்னா ஓமப்பொடி நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. முறுக்கு குழையில இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ மாவை அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் இங்கே நல்லா சூடாக இருக்குது. நம்ம மாவு புழிஞ்சு விட்டதும் அது மேலே எழும்பி வரணும், அதுதான் கரெக்டான சூடு. இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. 2 பக்கமும் ஒரு 30 செகண்ட் வெந்ததுன்னா போதும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வேக விடுங்க. பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்பி ஆகிடும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. அம்மா, இது ஜாலியா இருக்கு உடைக்கிறதுக்கு. நான் உடைக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைச்சி விட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஓமப்பொடி ரெடியாக இருக்குது. இதுவே நம்ம மிக்சர் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.